இந்த கிறிஸ்டியன் பொலிட்டிக்கல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலை முதலாக பார்க்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். இதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இன்று கிறிஸ்தவர்களுக்கு ஒரு குரலாக இந்த சேனல் இன்றைய கிறிஸ்தவர்களுடைய சமூக அநீதிகளையும் கிறிஸ்தவர்களுக்கு உண்டாக்குற பிரச்சனையை குறித்து இந்த சேனலில் நாங்கள் தொடர்ந்து பல காரியங்களை வலியுறுத்தி வருகிறது. இதை அநேகர் பார்க்கிறீர்கள். பார்க்கிறவர்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஆதரவு தந்தீர்கள் என்றால் அது எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். தொடர்ந்து இப்படிப்பட்ட காணொலிகளை வெளியிட அது எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். வாருங்கள், இப்போ செய்திக்குள்ளே போகலாம். செய்தி என்ன? மிகவும் பரபரப்பான செய்தி. இன்று இந்தியாவில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களையும் மறுபடியுமாய் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு செய்தியாகத்தான், ஒரு தலைப்பு செய்தியாக கடந்த 2 நாட்களாக மாறியிருக்கிறது. அநேக மதம் மாறிய கிறிஸ்துவர்கள், பட்டியலின கிறிஸ்துவர்கள் எல்லாம் அச்சப்படும் அளவுக்காக ஒரு தலைப்பு செய்தியாக மாறின செய்தி இதுதான். கிறிஸ்தவர்களையும் மதம் மாறிய பட்டியலின கிறிஸ்துவர்கள் இனி SC/STக்கான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்த முடியாது. அவர்களுக்கு அதற்கான சலுகைகள் இல்லை. அவர்கள் மதம் மாறி கிறிஸ்துவ மதத்துக்கோ வேறு மதத்துக்கோ அவர்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினார்கள் என்று சொன்னால் இனி அவர்களுக்கு எந்தவித சலுகையும் இருக்காது என்று சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதி பிரசாந்த் குமார் மிஸ்ரா, மன்மோகன் என்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கடந்த நாட்களிலே ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இதை குறித்தான் முழுமையாக நான் உங்களுக்கு மத்தியிலே பேச விரும்புகிறேன். இந்த கேஸ் என்னது என்பதை குறித்தெல்லாம் பல காரியங்களை குறித்து இதில் தொடர்ந்து நாம் பேசுவோம். முதல் காரியம், இது எங்கு நடந்தது? எந்த மாநிலத்தின் பிரச்சனை? இது ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஒரு கிறிஸ்தவ போதகர், ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த, ஒரு பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பழங்குடி மக்களாகிய மடுகா இனத்தைச் சேர்ந்த சித்தார்த் ஆனந்த் என்ற ஒரு போதகர் தன் ஊழியம் 10 வருடங்களமாக அவர் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த பகுதியிலே ஊழியம் செய்து வருகிறார். அவர் திருச்சபை நடத்துகிறார். அவரை ஒரு உயர்ஜாதி ஒரு மனிதன் அவரை தாக்குகிறான், அவரை தொடர்ந்து துன்புறுத்துகிறான், அவரை பெயர் சொல்லி, ஜாதி பெயர் சொல்லி அவரை மன உளைச்சலுக்கு உண்டாக்குறான், பல பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கிறான். இதனால் இந்த சித்தார்த் ஆனந்த் என்ன செய்கிறார்? போய் அங்கு இருக்கிற காவல் நிலையத்திலே ஒரு புகார் அளிக்கிறார். இவர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளிக்கிறார். அது நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வருகிறது. நீதிபதி அதை விசாரித்த நீதிபதி சொல்லுகிறார், இந்த வழக்கிலே இவரை தண்டிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் வழக்கு போட்ட சித்தார்த் ஆனந்த் என்பவர் ஒரு பாதிரியாராக இருக்கிறார். அவர் 10 வருடங்களுக்கு முன்பாக மதம் மாறிவிட்டார். அவர் யார் ஒருவர் இந்து மதத்திலிருந்து வேறு மதத்துக்கு கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினாலோ அவர்களுக்கு இந்த SC/ST சலுகை இல்லை என்று ஆந்திர நீதிமன்றம் அவருக்கு அந்த பெட்டிஷனை, அந்த கேஸை ரத்து செய்து விடுகிறது. உடனே இவர் என்ன செய்கிறார்? உச்சநீதிமன்றத்தை நாடுகிறார். உச்சநீதிமன்றத்திலும் போய் இதே வழக்கை தொடுக்கிறார். இந்த மனு அங்கு வருகிறது. அங்கே விசாரிக்கும் போது கடைசியிலே பேசுகிற இந்த 2 நீதிபதிகள், ஒருவர் பிரசாந்த் குமார் மிஸ்ரா, மன்மோகன் அமர்வுக்கு முன்பாக கடந்த நாட்களிலே இந்த வழக்கு வரும்போது அதை விசாரித்த நீதிபதி சொல்லுகிறார், இனி ஆந்திர நீதிமன்றம் சொன்னதை போலவே உங்களுக்கு இந்து மதத்தில் இருக்கிறவர்கள் உபயோகிக்கக்கூடிய அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். ஒரு கிறிஸ்துவரான ஒருவருக்கு இந்த சட்டத்தினாலே எந்த பலனையும் கொடுக்க முடியாது. ஆகவே இந்த கேஸை அவர் ரத்து செய்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிற காரணம் என்னவென்றால், 1950 வருஷம் ஜனாதிபதி அவர்களின் ஆணையின்படி உருவாக்கப்பட்ட அந்த அரசு ஆணையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மதம் மாறிய தலித் கிறிஸ்துவர்களுக்கு, மதம் மாறிய கிறிஸ்துவர்களுக்கு, அவர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களோ எந்த இனத்தில் சார்ந்தவர்களாக இருந்தாலும் மதம் மாறிய கிறிஸ்துவர்களாய் மாறின மதம் மாறிய பட்டியல் இனத்து பிரிவினருக்கு மதம் மாறிய பிறகு அவர் கிறிஸ்துவ மதத்துக்கு போனாலோ அவர்களுக்கு இந்து மதத்தில் இருக்கிற எந்த சலுகையும் வழங்கப்படாது என்று அந்த ஆணை இருக்கிறது. அந்த முழு ஆணையை இவர்கள் இங்கு உதாரணமாய் காட்டுகிறார்கள். அந்த ஆணையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த 1950 ஜனாதிபதியுடைய அந்த அரசு ஆணை இவர் முன்னுதாரணமாய் காட்டிய 1950 ஜனாதிபதியுடைய அந்த அரசு ஆணை பிரிவு 3 படி தான் இந்த தீர்ப்பை அவர் சொல்லுகிறார். அந்த அரசாணையும் இதைத்தான் சொல்லியிருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, முதலாவது அந்த அரசாணை என்ன?
1950 ஆகஸ்ட் 10 ஜனாதிபதி அவர்களுடைய கையெழுத்தோடு ஒரு அரசாணை வெளியிடப்படுகிறது. அதில் 3வது பிரிவின் கீழ் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், மதம் மாறிய, இந்து மதத்திலிருந்து மாறிய யார் ஒருவரும் மாறினால் அவர்களுக்கு அந்த எஸ்சி என்ற அந்த சலுகை இனி கிடையாது என்று அறிவித்து அந்த ஆணையை அவர் பிறப்பிக்கிறார். ஆகஸ்ட் 10, 1950வது வருஷம் ஜனாதிபதியுடைய அரசு. அந்த பிரிவில் யார் யார் இருந்தார்கள் என்று சொன்னால், இந்துக்கள், சீக்கியர், பௌத்தர், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள். இந்த 4 பிரிவுகளும் இருக்கிற இந்த குழுவில் இருந்து நீங்கள் யாராவது இந்து மதத்தை விட்டு மாறினால் உங்களுக்கு எஸ்சி சலுகை நீக்கப்படும் என்று 1950 அவர் சொல்லப்பட்டார். இதை எதிர்த்து தான் ஆகஸ்ட் 10 தினத்திலே இன்று வரை தலித் கிறிஸ்தவர்கள் ஒரு போராட்டம் நடத்துகிறார்கள், கருப்பு தினம் என்று சொல்லி. ஏன் நடத்துகிறார்கள் என்று சொன்னால், அன்று ஜனாதிபதி அந்த 10 இதை கையெழுத்திட்டு அந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் போடப்பட்ட இந்த ஆணையைத்தான் இன்று வரை நீக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். ஒன்று, அந்த ஆணையிலே சொல்லப்பட்டது போல இந்த 4வரும் இதற்கு தகுதியற்றவர்கள். சீக்கியர்கள் தகுதியற்றவர்கள், இஸ்லாமியர் தகுதியற்றவர்கள், கிறிஸ்துவர் தகுதியற்றவர்கள், பௌத்தர்கள் தகுதியற்றவர்கள் என்று சொல்லப்பட்ட உடனடியாக வெகுண்டெழுந்து சீக்கியர்கள் போராட்டத்துக்கு வந்தார்கள். அவள் போராடின உடனே என்ன நடந்தது? அவர்களை அரசு உடனே சேர்த்து கொண்டது. மறுபடியுமாய் வாங்க, நீங்களும் மதம் மாறினால் பரவாயில்லை, உங்களுக்கு அந்த சலுகை கொடுத்து விடுகிறோம். ஏனென்றால் சீக்கியர்கள் பயங்கரமான போராட்டத்தை எடுத்தார்கள். அவள் எடுத்ததின் விளைவாக அவர்களை சேர்த்து கொண்டது அரசு. 1956 வாருங்கள் என்று மறுபடியும் அரசு இவர்களை அந்த எஸ்சி பிரிவுக்கு கீழாக சேர்த்து கொண்டது சீக்கியர்களை. பின்பு பௌத்தர்கள் தொடர்ந்து போராட ஆரம்பித்தார்கள். எங்களுக்கு இந்த சலுகை வேண்டும், எங்களை இப்படி நீக்கக்கூடாது, மதம் மாறின எங்களுடைய சீக்கியர்களுக்கும் இந்த சலுகை எப்படி அவளை சேர்த்து கொண்டீர்களோ அப்படி பௌத்தர்களையும் நீங்கள் சேர்க்க வேண்டும்ட்டு அவள் சண்டை போட்டதன் விளைவாக 1990 பௌத்தர்களுக்கும் மறுபடியும் மதம் மாறினால் உங்களுக்கு அந்த எஸ்சி சலுகை கொடுக்கப்படும் என்று அவர்கள் 1990 அவர்களுக்கு அந்த சலுகை கிடைத்தது. ஆனால் இன்று வரை, நான் இந்த வீடியோ பேசி கொண்டிருக்கிற இந்த நேரம் வரை கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்த சலுகை கிடையாது. இதைத்தான் இந்த தீர்ப்பு இன்று மறுபடியும் கடினமாய் சொல்லி இருக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரை கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியரும் போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு இந்த வரை எந்த நியாயம் இல்லை. ஒரு பாதிரியாராக இருக்கிறவர் பாதிக்கப்படுகிறார். அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்து வந்தவர், அவர் ஒரு பழங்குடி மக்களாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, அவருக்கு அந்த சலுகை இல்லை. இது ஒரு அநீதியாக எனக்கு புரிகிறது. எனக்கு என்ன புரிகிறது? இது அரசு ஆணை. இந்த ஆணையை நீக்கப்பட வேண்டும் தான் ஆகஸ்ட் 10 தொடர்ந்து தலித் கிறிஸ்தவர்களும் பலரும் இதற்காக போராடுகிறார். அரசு இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுக்கு இந்த சலுகையை தரவே இல்லை. ஆனால் ஏன் இது வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் கொதித்தெழுந்து போராடவில்லை. சீக்கியர்களும் பௌத்தர்களும் போராடி இந்த உரிமையை பெற்றதைப் போல கிறிஸ்தவர்கள் போராடவில்லை. கிறிஸ்தவர்கள் வருஷத்துக்கு ஒரு நாள் ஆகஸ்ட் 10 ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக கருதி அன்னைக்கு மட்டும் போராடிட்டு தலித் கிறிஸ்தவர்கள் விட்டுறாங்க. ஆனால் எந்த மாதிரி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கணும்னா, அரசும் கவனம் கொள்ளுகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இதை நாம் கொண்டு போனால்தான் இதை நமக்கு வெற்றிகரமாக பெற்றுக்கொள்ள முடியும். என்ன நடந்தது? இது எப்படி நான் அநீதின்னு சொல்கிறேன்? ஏன் நீ தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது அநேகருக்கு இது புரியவில்லை. அநேக தலித் கிறிஸ்தவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ இது வருஷத்தில் தலித் தலைவர்கள் கூட அநேகர் இதை குறித்து கவலைப்படவில்லை. தலித் கிறிஸ்தவர்களுக்காக பேசுகிறவர்கள் கூட இதை பற்றி பேச மாட்டேன்றாங்க. கடந்த நாட்களிலே ஒரு காரியம் நடந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். இது எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு போய் சென்றடைந்ததுன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் இதற்காக குரல் கொடுத்தார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் சிறுபான்மை மக்கள் நல கட்சி இதை வன்மையாக அந்த நேரத்தில் கண்டித்தது. தொடர்ந்து அதற்காக நாங்கள் குரல் கொடுக்க முயற்சித்து கொண்டே தான் இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் கூட அந்த தலித் கிறிஸ்தவர்களுக்காக எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் நடத்தினோம் முன்னின்று ஆகஸ்ட் 10. ஆனால் அரசு செவிசாய்க்காமலே இருக்கிறது. ஆனால் தேர்தல் நேரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் நல்லா உணர்ந்து பாருங்கள். இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை பேருக்கு தெரிஞ்சதில் பதிவிட விரும்புகிறேன். ஏனென்றால் இது நமக்கு அநீதியாக, கிறிஸ்தவர்களுக்கு இழைக்கப்படுகிற மாபெரும் அநீதியாக இருக்கிறதால இதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திண்டுக்கல் மாவட்டத்திலே கடந்த ஓரிரு மாதத்துக்கு முன்பாக 2 சகோதரர்கள் ஒரு மேல் ஜாதி ஒரு மனிதனால் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் 2 பேர் ஒரே குடும்பத்தை சார்ந்த 2 சகோதரர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. ஜாதிய வன்கொடுமையினால் படுகொலை.
ஒரு ஜாதிய வெறுப்பினால் படுகொலை. அவர் தேவேந்திர குலத்தை சார்ந்த ஒரு பிரிவை சார்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பிரிவை சார்ந்த ஒரு சகோதரர் 2 பேர். அதில் ஒருவர் இந்து சகோதரன், மற்றொருவர் கிறிஸ்துவ சகோதரன். அந்த 2 பேருக்கும் என்ன நீதி நடந்தது தெரியுமா? இந்த கேளுங்கள், உங்களுக்கு கொதிப்படைந்து போய்விடும். கிறிஸ்தவ தலைவர்கள் என்று சொல்லுகிறார்கள், தலித் தலைவர்கள் என்று சொல்லுகிறார்கள். யாரும் இதை குறித்து நீதிக்காக போராட முன் வர மாட்டேன்றாங்க. என்ன நடந்தது? 2 பேரும் கொலை செய்யப்பட்டால் 2 குடும்பத்தில் ஒருவர் கிறிஸ்துவர், ஒருவர் இந்து. இந்த கேஸை இந்த பிரிவின் கீழ் SC/ST வன்கொடுமை பிரிவு PCR ஆக்டின் படி வழக்கு தொடுத்தார். அந்த சகோதரனுக்கு அரசு வேலை கொடுத்தது 35 லட்சம் ரூபாய் என்று நினைக்கிறேன். அவருக்கு நஷ்டஈடு கொடுத்தார்கள். கொலை செய்யப்பட்ட சகோதரனுக்கு அரசு வேலை கொடுத்தது, 35 லட்சம் ரூபாய் கிடைத்தது, அவனுக்கு நீதி கிடைத்தது. ஆனால் கிறிஸ்துவ சகோதரனுக்கு ஒரு பைசா கொடுக்கவில்லை, 1 ரூபாய் கொடுக்கவில்லை. எவ்வளோ பெரிய அநீதி இது! ஒரே குடும்பம், ஒரே வயதில் 2 பேர். ஒருவன் இந்து என்பதால் இந்த சட்டத்தில் இருக்கிற சலுகை அவனுக்கு கிடைத்தது. ஆனால் கிறிஸ்தவன் என்பதால் அவனுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. அரசு வேலை இல்லை, ஒரு பைசா கூட இல்லை என்றால் இது அநீதி இல்லையா? இந்த அநீதியை நாம் தட்டி கேட்க வேண்டாமா? இந்த நேரத்திலே இது மறுபடியும் நமக்கு ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்குகிற ஒரு செய்தியாக இதை பார்த்து நாம் எல்லாம் உடனடியாக களத்துக்களே வந்து நம்முடைய உரிமைக்காக நாம் போராட வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்போம். மதம் மாறிய தலித் கிறிஸ்தவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் தொடர்ந்து போராடுவோம். சிறுபான்மை மக்கள் நல கட்சி அதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்கும். வாருங்கள், மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.